மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. தற்போது இந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்த தீர்மானித்திருக்கிறார்கள்? மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னை ஆவடியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சற்று நேரத்தில் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். மத்திய அரசின் பட்ஜெட்டை தான் கண்டித்து இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெற்றுவிட்டோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டியிட்டு அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க என்ற வெற்றி செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் நாசர் அவர்களே, திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் சந்திரன் அவர்களே, பிரதமர் நேரு அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியலை அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திருத்தணியை காக்க தமிழ்நாடு முழுக்க ரயில் போர் நடத்தி கைதான இயக்கம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட எல்லோரும் சிறையில் வைக்கப்பட்ட காரணத்தால் கழகத்துடைய பொறுப்பாளரா மதிப்பிற்குரிய ஏஜி அவர்கள், ஏ கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஏஜி அவர்கள், அவரைத்தான் அன்றைக்கு அண்ணா அவர்கள் நியமித்தார்கள். நம்மோட போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க 17 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அதில் 4 தொண்டர்கள் மரணம் அடைஞ்சாங்க. இப்படி திருத்தணிய அன்றைக்கு காத்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உரிமையை குரல் கொடுக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்தை, கண்டன பொதுக்கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியோடும் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நாசர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இளைஞரணி உருவான காலத்திலிருந்து என்னோட தோள் கொடுத்து நிற்கிற தோழன் தான் நாசர் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் கழக கூடி கம்பீரமாக பறக்குது. அதை ஏற்றி வைக்க நான் கிராம கிராமமாக போனப்போ என் கூட இருந்தவர் தான் நம்முடைய அருமை நண்பர் நாசர் அவர்கள். அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அதே துடிப்போடும் பரபரப்போடும் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய சந்திரன் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முன்னணியினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுடைய ஆதரவால, உங்களுடைய உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க. மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3.5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவோட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம். அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வேக்களாக இருந்தாலும் சரி,
ஏன் ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு. மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னை ஆவடியில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம்.